ஆல்வினுடைய விமானம் ஸ்டாக்ஹோமில் ஒரு அரை மணி நேரம் நின்று எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு 70 வயதிற்கு மேற்பட்ட ஒரு நபரை மிகவும் மரியாதையாக அழைத்து வந்து அதே விமானத்தில் ஏற்றினார்கள். அவருடன் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்கள் இரு பக்கமும் நின்று கொண்டிருந்தார்கள். அவரை பார்த்த மைத்ரேயி மிகவும் மரியாதையாக எழுந்து சென்று அவரிடம் நலம் விசாரித்தாள். சில நிமிடங்களில் அவளுடைய இருக்கைக்கு வந்து அமர்ந்த அவளிடம், யாரு மேம் அது என்று கேட்டாள் காயத்ரி. அது மிஸ்டர் ஆல்வினோட அப்பா பெஞ்சமின் ஹேப்பல். ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிகப்பெரிய பணக்காரர், அப்புறம் அரசியல் செல்வாக்கு உடையவர். இவங்க குடும்பம்தான் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் ஆட்சி அமைப்பை தீர்மானிக்கிறவங்க. நாம பண்ணிக்கிட்டு இருக்கிற ரிசர்ச் கூட இவரோட ஐடியா தான். அவருக்கு பரத்தை பற்றி தெரியுமா மேம்? நோ ஐடியா. என்னோட அதிகபட்ச கான்டாக்ட் ஆல்வினுக்கு கீழே இருக்கிற டைரக்டர் தான். இந்த டேட்டா அழிஞ்சு போனதால தான் ஆல்வினே டைரக்டா கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அவ்வளவு பெரிய அப்பா டக்கற அந்த கிழவன் திருட்டு பயல பெற்றிருக்கான். அதான் இயற்கை இவனோட காலை உடைச்சி நொண்டியாக்கிடுச்சு போல இருக்கு என்று அரைகுறை மப்பில் உளறியபடி எழுந்து அமர்ந்தான் பரத். காயத்ரியும் மைத்ரேயையும் பதறினார்கள். பரத் மெதுவாக எழுந்து அந்த வயதானவரை நோக்கி செல்ல முயற்சித்தான். மைத்ரேயி பதறி போய் அவனை தடுத்தாள். பரத் உடனே சப்தமாக, மிஸ்டர் பெஞ்சமின், குட் மார்னிங் என்றான். அவர் பரத்தின் குரல் கேட்டு திரும்பி இவனை உற்று பார்த்தார். மைத்ரேயி, காயத்ரி மற்றும் அங்கிருந்த விமான பணிப்பெண்கள் அனைவரின் முகத்திலும் பயமும் பதட்டமும் தொற்றிக்கொண்டது. பெஞ்சமின் பரத்தை முறைத்து பார்த்து கொண்டே அவனை அருகில் வருமாறு சைகை செய்தார். அவரை நோக்கி தள்ளாடியபடியே நடக்க ஆரம்பித்த பரத்திடம், பரத் ப்ளீஸ், அவங்க கொஞ்சமும் யோசிக்காம உன்னை கொன்னுடுவாங்க என்று ஹஸ்கி வாய்ஸில் கெஞ்சினாள் மைத்ரேயி. அதை சட்டை செய்யாமல் அவருக்கு அருகில் சென்று அவருக்கு முன்பாக அமர்ந்தான் பரத். தி சர்வீஸ் இஸ் நாட் குட் இன் திஸ் ஃப்ளைட் என்று கிண்டலாக கூறியவனை முறைத்து பார்த்தார் பெஞ்சமின். பிறகு பரத்தை அச்சுறுத்தும் விதமாக, உன்னை ஏன் நான் இப்பவே கொல்லக்கூடாதுன்னு ஒரு நல்ல காரணம் சொல்லு என்றார். காயத்ரி நடுக்கத்துடன் இறைவனை வேண்ட ஆரம்பித்தாள். பரத் புன்னகையுடன், விக்டோரியா மேடம் உங்களை ஒரு இடியாட்டிக் ஃபேக் ஸ்மைலர் அப்படின்னு சொன்னாங்க என்றான். அடுத்த நொடி அவருடைய பாதுகாவலன் பரத்தின் கழுத்தை பிடித்து தூக்க முயற்சித்தான். இதை பார்த்த காயத்ரி கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். மைத்ரேயி பதறியபடி அவர்களை நோக்கி ஓடினாள். லீவ் ஹிம் நவ் என்றார் பெஞ்சமின் சப்தமாக. அவருடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. பரத்தின் கைகளை மெதுவாக பிடித்து கொண்டவர், வேற என்ன சொன்னா என்றார். நீங்க உங்க மகனை இரக்கமே இல்லாத ஒரு மிருகமா வளர்த்திருக்கீங்களாம். நீங்க இறந்த பிறகு கூட உங்க கூட பேச அவங்களுக்கு விருப்பம் இல்லையா என்றான். அதை கேட்டவுடன் பெஞ்சமினின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. யூ மஸ்ட் பி மிஸ்டர் பரத் என்றார் புன்னகையுடன். பிறகு பரத்தை பார்த்து, விக்டோரியா எப்பவுமே நாங்க தனியா இருக்கும்போது என்கிட்ட இப்படித்தான் கோபமா சொல்லுவா என்றார். அதற்கு பிறகு பரத்தும் பெஞ்சமினும் நெடுநாள் பழகிய நண்பர்களைப் போல சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். காயு, இவன் சரியான திருடன், எப்படியெல்லாம் கூத்தடிக்கிறான் பாரு என்றாள் மைத்ரேயி. மேம், எனக்கு அந்த ஒரு நிமிஷம் மூச்சே நின்னுடும் போல இருந்தது என்றாள் காயத்ரி. பரத்திற்காக பெஞ்சமின் அந்த விமானத்தின் அனைத்து கட்டுப்பாடுகளையும் தளர்த்திவிட்டார். இருவரும் சேர்ந்து சிகார் புகைத்து கொண்டே சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பரத் அப்போது பெஞ்சமினை பார்த்து, சார், நீங்க உடனே இந்த ப்ராஜெக்டை நிறுத்துறது நல்லதுன்னு சொல்றாங்க. இயற்கையோட நாம இணைந்து வாழதான் இயற்கை அனுமதிக்குமே தவிர அதை எதிர்த்து நிக்கிறது எப்பவுமே ஆபத்துல தான் முடியும்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொன்னாங்க என்றான். இதை கேட்டு அதிர்ச்சியாக பார்த்த அவரிடம், இது உங்களோட அம்மா எமிலியா அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க என்றான். இதை கேட்ட அவர் தன்னுடைய கண்களை துடைத்து கொண்டார். பதில் ஏதும் பேசாமல் சில நிமிடங்கள் விமான ஜன்னல் வழியே கீழே தெரிந்த மேகங்களை பார்த்தபடி இருந்தார். எங்க அம்மா என்கிட்ட எப்பவுமே இதை சொல்வாங்க. இயற்கை நமக்கு கொடுத்த நல்ல விஷயங்களை அப்படியே நல்லபடியா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும்னு சொல்வாங்க. ஆனா பணம் சேர சேர எனக்கு அதிகார வெறி பிடிச்சது. பணபலமும் அதிகார பலமும் சேர்ந்து என்னோட கண்ணை மறைச்சது. என்னோட மகன் என்னை பார்த்து வளர்ந்ததுனால பணமும் அதிகாரமும் தான் வாழ்க்கைன்னு உறுதியா நம்பிக்கிட்டு இருக்கான். இந்த ப்ராஜெக்ட் பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட கையில இருந்த ஒரு விஷப்பல் முளைக்காத குட்டி பாம்பு இப்ப அதிக விஷமுடைய ஒரு பெரிய பாம்பா வளர்ந்து நிக்குது. எங்களால இப்ப அதை பிடிச்சிருக்கவும் முடியல, விடவும் முடியல. அதுவும் இல்லாம சில வல்லரசு நாடுகள் இப்ப இந்த ப்ராஜெக்டோட வெற்றி செய்தியை ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐ எம் சாரி பரத், ஐ காண்ட் ஹெல்ப் அண்ட் ஆல்சோ ஐ எம் ஹெல்ப்லெஸ் என்றார்.
அடுத்த சில மணி நேரங்களில் அவர்கள் பயணித்த விமானம் ஓஸ்லோ வந்தடைந்தது. அங்கிருந்து அந்த விமானம் நார்வேஜியன் கடற்பகுதியின் மீது பறந்து சென்றது. பரத் காயத்ரியையும் மைத்ரேயையும் பார்த்து, உங்க 2 பேருக்கும் நீச்சல் தெரியுமா என்று கேட்டான். இருவரும் தெரியாது என்று கூறினார்கள். உடனே மைத்ரேயி பரத்தை பார்த்து, உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். அதற்கு அவன், போன ஜென்மத்தில் எங்க தோட்டத்து கிணத்துல அடிச்சது, இந்த தண்ணியிலெல்லாம் வாய்ப்பே இல்லை என்றான். அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு தனியாருக்கு சொந்தமான தீவில் அந்த ஆய்வுக்கூடம் இருக்கும் ஏரிக்கு அருகில் இறங்கியது அந்த விமானம். விமானத்திலிருந்து இறங்கிய பரத்தை பார்த்து அருகில் அழைத்தார் பெஞ்சமின். அவருக்கு அருகில் சென்ற பரத்திடம், ப்ளீஸ் பி கேர்ஃபுல் என்றார். அதற்கு பிறகு முதலில் பெஞ்சமினும் அவரது பாதுகாவலர்களும் அந்த போட் ஹவுஸிற்குள் வரிசையாக இருந்த அறைகளுக்குள் ஒரு அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்து கொண்டார்கள். பரத் அதை பார்த்து, உண்மையிலேயே அந்த மனுஷன் பாவந்தாங்க, பாருங்களேன், பாத்ரூம் போனா கூட இவனுங்களும் கூடயே போறானுங்க, எனக்கெல்லாம் யாராவது கொஞ்சம் உத்து பார்த்தாலே டக்குன்னு ஸ்டாப் ஆகி நின்னுடும் என்றான். அவனை சட்டை செய்யாமல், காயு, பரத் 2 பேரும் வாங்க, அந்த ரூமுக்குள்ள போகலாம் என்றாள் மைத்ரேயி. உடனே பரத் பதறியபடி, மேம், நீங்க 2 பேரும் வேணா ஒன்னா போங்க, எனக்கு சங்கடமா இருக்கு என்றான். அப்படி சொன்ன பரத்தை எரித்து விடுவதைப் போல முறைத்து பார்த்தாள் மைத்ரேயி. உடனே காயத்ரி பரத்தை பார்த்து, பரத் ப்ளீஸ், அந்த ரூமுக்குள்ளதான் லிஃப்ட் இருக்கு என்றாள். பரத் ஒன்றும் பேசாமல் திருவென்று விழித்தபடி அவனுடைய லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் சென்றான். மூவரும் அந்த அறைக்குள் நுழைந்த பின் அங்கிருந்த ஒரு விசையை திருகினாள் மைத்ரேயி. உடனே அந்த அறை தானாக கீழ் நோக்கி செல்ல துவங்கியது. ஒரு 7 அல்லது 8 நிமிடங்களுக்கு பின் அந்த அறையை விட்டு வெளியே வந்த மூவரும் உலகின் மிகப்பெரிய இரகசிய ஆய்வுக்கூடத்தின் முன் நின்றனர். அந்த ஏரிக்கு நடுவில் சுமார் 400 அடிகளுக்கு கீழே 1/2 கிலோமீட்டர் சுற்றளவில் 4 அடுக்கு மாடிகளாக அமைக்கப்பட்டிருந்தது அந்த ஆய்வுக்கூடம். முழுவதும் செயற்கை மின் விளக்குகளால் அந்த ஆய்வுக்கூடம் முழுவதும் பகல் போல ஜொலித்தது. ஐயோ மேம், ஏதாவது விபத்துனா எப்படி எல்லாரும் தப்பிப்பாங்க? ஏன் கேட்கிறேன்னா, எல்லாமே தண்ணிக்கு கீழே இருக்கே, அதனாலதான் என்றான் பரத். பரத்தின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மைத்ரேயி ஃபாலோ மீ என்றபடி முன்னே செல்ல துவங்கினாள். அவள் பின்னாடியே காயத்ரியும் பரத்தும் சென்றனர். காயத்ரிக்கு அங்கிருந்த அனைத்தையுமே பார்ப்பதற்கு தலையை சுற்றுவது போல இருந்தது. நடந்து கொண்டே மெதுவாக திரும்பி பின்னால் வந்த பரத்தை பார்த்து, பரத், இங்க தொலைஞ்சு போயிட்டா திரும்ப இடத்த கண்டுபிடிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு என்றாள். பரத் புன்னகையுடன், அங்க மேல 2 பக்கமும் பாரு காயு, 2 பக்கமும் இடையில விட்டு சின்ன ரூம் சைஸ்ல 2 கண்ணாடி கூண்டு இருக்கு, அதுல ஒரு ஆளு துப்பாக்கியோட நிக்கிறானா, அதே மாதிரி அந்த பக்கமும் கண்ணாடி கூண்டுக்குள்ள ஒரு ஆளு நிக்கிறானா, இதுல ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா எல்லா வழியையும் கண்டுபிடிச்சிடலாம் என்றான். சட்டென்று ஒரு பெரிய அறையின் முன்பு நின்ற மைத்ரேயி திரும்பி பரத்தை பார்த்து, அந்த கண்ணாடி ரூம் எதுக்கு தெரியுமா? ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அங்க நின்னுக்கிட்டு எல்லாரையும் மானிட்டர் பண்றதுக்கு. அங்க நின்னுக்கிட்டு கீழே இருக்கிற யாரை வேணும்னாலும் ஈஸியா சுட முடியும், ஆனா கீழே இருந்து மேல சுட முடியாது. இதுவரைக்கும் யாரும் இங்க இருந்து தப்பிச்சது இல்லை என்றாள். உங்களுக்கு அங்க எப்படி போறதுன்னு தெரியுமா மேம் என்ற காயத்ரியை பார்த்து தனக்கு தெரியும் என்பதைப் போல தலையை ஆட்டினாள் மைத்ரேயி. அந்த கண்ணாடி அறையை அண்ணாந்து பார்த்தபடியே, எல்லாரும் ரூமுக்குள்ள பல்பு எரிய விடுவானுங்க, இவனுங்க ஒரு பல்பையே ரூமா மாத்தி வச்சிருக்கானுங்க என்றான் பரத். பரத்தையும் காயத்ரியையும் அந்த அறையின் வாசலுக்கு வெளியே நிற்க வைத்துவிட்டு மைத்ரேயி மட்டும் அந்த அறைக்குள் சென்றாள். பாரு காயு, த பாஸ் இஸ் ஆல்வேஸ் எ பாஸ் என்ற பரத்தை பார்த்து சிரித்து கொண்டே, அண்ட் தட்ஸ் அவர் ஜாப், அதாவது ஜஸ்ட் ஒபே பாஸ் என்றாள் காயத்ரி. உன்னை மைத்ரேயி மேம் ஏன் கூடவே கூட்டிக்கிட்டு அலையறாங்கன்னு இப்ப நல்லா புரியுது என்றான் பரத். அவளிடம் பேசிக்கொண்டே செல்போனை எடுத்து பார்த்தான். அதில் சிக்னல் ஒரு புள்ளி அளவு கூட இல்லை. ஸ்ட்ரேஞ்ச், இன்டர்நேஷனல் ரோமிங் நேத்தே ஆக்டிவேட் பண்ணிட்டனே என்று அவன் காயத்ரியிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த அறையை விட்டு வெளியில் வந்தாள் மைத்ரேயி. பரத் என்றழைத்தபடி அவள் கையில் இருந்த ஒரு பழைய நோக்கியா செட்டை போன்ற ஒரு போனை நீட்டினாள். தேங்க்ஸ் மேம் என்றபடி அதில் தன் வீட்டிற்கு டயல் செய்தான். மறுமுனையில் அவனுடைய குரலை கேட்ட சுபா, அப்பாடா, நல்லபடியா போய் சேர்ந்துட்டியா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு என்றவள், அப்படியே உன் பக்கத்தில் அந்த மைத்ரேயி மேம் இருந்தா கொஞ்சம் கூட என்றாள். பரத் சிரித்து கொண்டே, மேம், எங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க என்றான். தயங்கியபடி போனை வாங்கி ஹலோ என்றாள் மைத்ரேயி. மறுமுனையில் சுபா, தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் பிறந்ததுல இருந்து அவனை விட்டு ஒரு நாள் கூட நான் இருந்ததில்லை,
உங்களை நம்பி தான் அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவன் போனதுலேருந்து வீடு வீடாவே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சீக்கிரம் கூட்டிக்கிட்டு வந்துடுங்க ப்ளீஸ் என்றாள். மைத்ரேயிக்கு துக்கம் தொண்டையை அடைப்பதை போல இருந்தது. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றபடி போனை வைத்து விட்டாள். அப்போது ஆயுதங்களுடன் சிலர் பரத்தின் அருகில் வந்து நின்றனர். அதில் ஒருவன் பரத்தின் செல்போனை பிடுங்கினான். உடனே பரத், மேம் சொல்லுங்க மேம், அதில் சிக்னல் கூட இல்லை, சும்மா ரெக்கார்ட் பண்ண பாட்டையாவது கேட்டுக்கிட்டு இருப்பேன் என்றான். அவர்கள் மேற்கொண்டு பரத்தை பேச விடாமல் தள்ளி கொண்டு சென்றார்கள். சில அடிகள் அவர்களுடன் நடந்த பரத் சட்டென்று திரும்பி பார்த்து, காயு, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது எங்கள் அம்மா கிட்ட ஃபோனில் நான் மீட்டிங்கில் இருக்கேன், வெளியே இருக்கேன்னு ஏதாவது சொல்லிடு என்றவனை கழுத்தை பிடித்து தள்ளி கொண்டு சென்றார்கள். காயத்ரி செய்வதறியாது கண்ணீருடன் நின்றாள். மைத்ரேயை பார்த்து, என்ன மேம் இது, அவராதானே ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தாரு, அவரை இப்படி ஒரு கடுங்காவல் கைதி மாதிரி கூட்டிக்கிட்டு போகிறாங்களே என்றாள். இங்கே எல்லாருமே கைதிங்க தான் காயு, என்ன நம்மால் தப்பிக்க முடியாது, ஆனால் பரத் நினச்சா தப்பிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தான் அவனுக்கு இந்த பாதுகாப்பு. சரி வா, நம்ம ரூமுக்கு போகலாம், நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு என்றாள் மைத்ரேயி. பரத்தை நேராக அங்கிருந்த ஒரு கண்ணாடி அறைக்குள் விட்டார்கள். அங்கு ஒரு மூலையில் சிறிய பெட் இருந்தது. அறையின் வெப்பம் குளிரை தாங்கக்கூடியதாக இருந்தது. அங்கு ஒரு சிறிய டேபிளும் அமர்வதற்கு ஒரு நாற்காலியும் படிப்பதற்கு சில புத்தகங்களும் இருந்தன. அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு பிளேட்டில் பிரெட் ஆம்லெட்டை சாப்பிட தந்தார்கள். பரத் சுற்றி முற்றும் பார்த்தான். அந்த பிளாக்கில் இதே போன்று 100 அறைகளுக்கு மேல் இருப்பது நன்றாக தெரிந்தது. அடுத்த ஒரு சில நிமிடங்களில் விளக்கை அணைத்து விட்டார்கள். பரத் சப்தமாக, அட மூதேவிங்களா, படிக்க 4 புக்ஸ் வச்சுட்டு லைட்டை ஆஃப் பண்றீங்களேடா என்றான். பிறகு அறைக்குள் இருந்த கட்டிலின் மேல் படுத்து கண்களை மூடியவன் தன் மனதிற்குள், சார்லஸ், ஐ எம் ரெடி என்றான். அங்கே இந்தியாவில் கோயம்புத்தூர் வீட்டில் என்று அமர்ந்து கொண்டிருந்தாள் சுபா. பரத் கிளம்பி சென்றதிலிருந்து சரியாக அவள் சாப்பிடவில்லை. ரமா சுபாவிடம் பேசிக்கொண்டிருந்தாள். பரத் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு, அவர் சொன்ன மாதிரியே இப்படி சாப்பிடாம உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம், நீங்க சாப்பிடலன்னா எனக்கும் வேண்டாம் என்றாள். மேலும் பரத்தை பற்றி ஏதாவது பேசுவோம் என்று எண்ணிய ரமா, ஏங்க பரத் எப்படிங்க, அவருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமா என்றாள். பரத்தை பற்றிய பேச்சை எடுத்தவுடன் சுபாவின் முகம் லேசாக மலர்ந்தது. இல்லைங்க, சாமி கும்பிடுன்னு சொன்னா உடனே என்னோட காலை கட்டி பிடிச்சிக்குவான், கேட்டா இந்த உயிரும் உடம்பும் நீங்க கொடுத்தது தானம்மா, அதனால நீங்க தான் என்னோட கடவுள்னு சொல்லுவான். இதை சொல்லும்போது அவள் முகம் சிரித்தது. ஆனால் அவளுடைய கண்கள் கலங்கியிருந்தன. மேலும் தொடர்ந்தாள், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, மாசத்துல 3 நாள் என்னோட வீட்டுக்காரர் கூட என் கையால சாப்பிட்றதுக்கு சங்கடப்படுவாரு. சில நேரம் சாப்பாட்டை வெளியிலிருந்து வாங்கிட்டு வந்துடுவாரு. ஆனா பரத், அது இயற்கையா நடக்கிற ஒரு உன்னதமான நிகழ்வு. அது சரியா பாட்டிக்கு நிகழ்ந்ததுனால தான் நீங்க நல்லபடியா பிறந்தீங்க. உங்களுக்கு நல்லபடியா இருக்கிறதுனால தான் நான் நல்லபடியா பிறந்தேன். அந்த நேரத்துல பொண்ணுங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் அவங்கள யாரும் தொந்தரவு செய்யாத இடத்துல தங்க வச்சாங்க. எந்த கனமான பொருளையும் தூக்க வேணாம்னு சொன்னாங்க. ஆனா காலப்போக்கில் மூட நம்பிக்கையால அவங்கள அந்த 3 நாள் எதையுமே தொடக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். ரமாவிற்கு அவள் கல்லூரி படிக்கும் காலங்களில் முகுந்தன் பேசியது நினைவிற்கு வந்தது. சுபா மேலும், என் கண்ணுக்குட்டி இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ தெரியல என்றாள். அதே நேரம் சுபாவின் கண்ணுக்குட்டி சுமார் 6000 மைல்களுக்கு அப்பால் கண்ணாடி சிறைக்குள் கதவின் அருகில் நின்று கொண்டு அங்கு குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்த துப்பாக்கி ஏந்திய காவலாளிகளை வம்பிழுத்து கொண்டு இருந்தது. ப்ரோ, டு யூ ஹாவ் சிகரெட் என்று அவனுடைய அறைக்கதவை கடந்து சென்ற ஒரு காவலாளியிடம் கேட்டான். அவன் உடனே ஆங்கிலத்தில், திஸ் இஸ் நோ ஸ்மோக்கிங் ஏரியா என்று காட்டமாக பதிலளித்தான். அவ்வளவு நல்லவனுங்களாடா நீங்க, பண்றது மொல்ல மாதிரித்தனம், இதுல உங்களுக்கெல்லாம் சட்டதிட்டங்கள் வேற. பரத் அவனை கிண்டல் செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டவன் கோபத்துடன் பரத்தின் அறைக்கதவை திறக்க முயற்சித்தான். உடனே அவனை தடுத்த இன்னொரு காவலாளி பரத்தை கை காண்பித்து, அவன் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்றான். பரத் உடனே சப்தமாக, யோ பெஞ்சமின், ஃப்ளைட்ல வரும்போது நல்லவன் மாதிரி பேசினியே, ஒரு தம்மடிக்க கூட விடமாட்டேங்கிறாங்க என்று கத்தினான். அனைத்தையும் வீடியோவில் பார்த்து கொண்டிருந்த பெஞ்சமின் ஆல்வினை பார்த்து, அவனை இப்படி அவசியம் அடைச்சி வைக்கணுமா என்றார் வருத்தமாக. டேட், அவனால என்னென்ன பண்ண முடியும்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, அதனால தான் அவனுக்கு இந்த பாதுகாவல் என்று கூறிவிட்டு இன்டர்காமில் அந்த காவலாளியை அழைத்தான்.
பரத் இருக்கிற ரூமுக்கு போற ஆக்சிஜன் அப்புறம் குடிக்கிற தண்ணியை தவிர மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணிடு. விடிகிற வரைக்கும் அவன் அந்த அறையில இருக்கிறதையே மறந்துடுங்க. ஹீ இஸ் இரிட்டேட்டிங் என்றான் கோபமாக. அடுத்த சில வினாடிகளில் பரத்தின் அறையில் இருந்த குறைந்தபட்ச ஒளியும் அணைக்கப்பட்டது. குளிரும் அதிகமாகியது. பரத் அங்கிருந்த மெத்தையை தரையில் போட்டுக்கொண்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கம்பிளியால் உடம்பை இறுக மூடிக்கொண்டு குப்புற படுத்து கொண்டான்.